உயிரினில் எல்லாம் சிறப்புடையது மனித பிறவி. இப்பிறவியில் அறத்தொண்டுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கிலும் அறத்தால் வருவதே இன்பம் என்ற நோக்கிலும் பிறர் பயன் கருதாமல் சிறப்புடன் செயலாற்றி கொண்டிருக்கும் மொடக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டாக்டர் சி.கே. சரஸ்வதி அம்மா அவர்களை பற்றிய அறிமுக உரை. நம் பிகேபி பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இளையோர் ஆண்டு விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கும் சரஸ்வதி அம்மா அவர்கள் நம் பள்ளிக்கு அருகாமையுள்ள ஆனந்தமாலயம் திரு கங்காசல கவுண்டர் திருமதி நஞ்சம்மாள் அவர்களின் அருந்தவ புதல்வி ஆவார். இவர் தான் படிக்கும் காலத்திலேயே சிறப்பாக கல்வி கற்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் மருத்துவம் படித்து மருத்துவரானார். அம்மா அவர்களின் கணவர் உயர் திரு டாக்டர் எஸ்.எஸ். சின்னசாமி அவர்களும் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் MBBS முடித்து மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மக்கள் நலங்காக்கும் மருத்துவராக இவ்விரு தம்பதியினரும் 1975 ஈரோட்டில் சி.கே. மருத்துவமனையை நிறுவி மகத்தான சேவை செய்ததை பாராட்டும் வகையில் அம்மருத்துவமனை பல்துறை சிறப்பு வாய்ந்ததாக தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 50 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. 1994 சி.கே. நர்சிங் பள்ளியும் துவங்கி கடந்த 30 ஆண்டுகளாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு 500 செவிலியர்கள் பயிற்சி பெற்று நம் நாடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் பணிபுரிகின்றனர். IMA மூலம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான மருத்துவ சேவை செய்தமையால் ஈரோடு மக்கள் பேரவை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அம்மா அவர்களை கௌரவப்படுத்தியது. இரக்கமும் அன்பும் கொண்டு மனிதநேய பண்புடன் கஜா புயல் போன்ற பேரிடர் காலத்திலும் COVID-19 போன்ற தொற்று நோய் காலத்திலும் சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவிகரமாய் இருந்தவர். தனது மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சையும் அளித்துள்ளார். பல்வேறு பள்ளிகளில் ஏழை குழந்தைகள் கல்வி கற்க உறுதுணையாக இருந்தவர். பரிவு மற்றும் நல்லெண்ணத்தின் காரணமாக 2018 அறம் அறக்கட்டளையை நிறுவினார். 2021 தமிழ்நாடு மொடக்குறிச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அவர்கள் மொடக்குறிச்சி தொகுதி அரசு பள்ளிகள் மற்றும் அங்கன்வாடிகளுக்கு CCTV, கணினி அமைப்புகள், புத்தகங்கள், குடிநீர் உபகரணங்கள், தளபாடங்கள், உள்கட்டமைப்பு வசதிகளையும் செய்துள்ளார். மொடக்குறிச்சி மற்றும் சிவகிரியில் அறம் கிளினிக் நிறுவப்பட்டு 26,000க்கு மேற்பட்டோர் பயனடைந்துள்ளனர். இது தவிர மொடக்குறிச்சி தொகுதியில் ஒவ்வொரு மாதமும் இலவச மருத்துவ முகாமும் நடத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் சாதனங்களையும் வழங்கியுள்ளார். மொடக்குறிச்சி அரசு பள்ளியில் பயிலும் 150 மாணவர்களுக்கு நீட் தேர்வு இலவச பயிற்சி அளித்து 2022ஆம் ஆண்டில் 5 மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 2023ஆம் ஆண்டு நீட் தேர்வில் 7 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் நிதி உதவியும் வழங்கியுள்ளார். பெண்களின் சுய வளர்ச்சி திட்டம் மூலம் இல்லம் தேடி கல்வியை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். கொடுமுடி மற்றும் கணபதிபாளையத்தில் அறம் அறக்கட்டளை மூலம் ரூ. செலவில் 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகிறார். மொடக்குறிச்சி தொகுதி முழுவதும் 40,000 மரக்கன்றுகள் மற்றும் 5 லட்சம் விதைகளை நட்டுள்ளார். வேலை வாய்ப்புக்காக 115க்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்களை ஆதரித்துள்ளார். நாடு வாழ நங்கையர் நிலை உயர வேண்டும், மனை சிறக்க மங்கையர் உரிமை பெற வேண்டும், அமைதி தவள மக்கட் செல்வம் மாண்புற மங்கை நல்லார் அறிவு பெற வேண்டும், கடமைகள் நிறைவுற கடினமாக உழைக்க வேண்டும் என்றார் பாரதி. நன்மனைவி உடையார் கடலுலக பெரும்புகழும் வாழ்நாளும் உடையார் என்பதற்கேற்ப மருத்துவ பணியையும் கல்வி பணியையும் தன் 2 கண்களாக போற்றும் தாங்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து இச்சமூகத்திற்கு இன்னும் பல அறச்செயல்களை செய்ய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொண்டு தற்பொழுது சிறப்புரையாற்ற வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கின்றோம். நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரு அரசியல்வாதியாக பார்த்து இந்த மேடைகளில் நம்ம எத்தனையோ அரசியல்வாதிகள் பார்த்துருக்குறோம். அது மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க முதல்ல அதை சொல்லிடணும். அக்கா ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீங்கள் டாக்டரா மருத்துவரை அவங்க எல்லாரும் இந்த பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் மருத்துவராக அவரை கண்டிப்பாக அறிந்துள்ளீர்கள்.
அந்த மருத்துவராக எப்படி சிம்பிளாக இருந்தாங்களோ அதே மாதிரி அரசியல்வாதியாக 4 வருஷம் ஓட்டிட்டாங்க. ஏன்னா என்னை வந்து ஒரு ஒரு நீங்கள் எம்எல்ஏ வந்தாவே, ஒரு வார்டு மெம்பர் வந்தாவே கூட 4 கார் வருது. இவங்க எம்எல்ஏ தனியாக வர்றாங்க போகிறாங்க. ஏன்னா ஒரு சிம்பிளாக இவங்களுடைய எளிமையை வந்து கண்டிப்பாக அனைத்து அரசியல்வாதிகளும் பார்க்க வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா மக்கள் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் வந்து எவ்வளோ சிம்பிளாக மக்கள் சேவை ஆற்றுகிறார்கள் அவங்க தான் உதாரணம். அந்த விதத்தில் எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் இதுவரை பார்த்ததில்லை, இனிமேலும் பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. இது மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க முடியாது. ஏன்னா நீ எல்லாம் வந்தால் பவருக்கு வந்துட்டாவே அப்புறம் மாறிடுறாங்கல்ல. அதுக்கு அக்காவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வேலை இல்லை. ஸோ எப்படி இருக்கிறாங்களோ எங்களுக்கு வந்து அக்காங்கிற முறையில் என்றைக்கு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்தும் கூட அதே மாதிரி அந்த உறவோடு எங்களுக்கு பழகி இருக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது வந்து இது மாதிரி ஒரு 1000ல் ஒருத்தர் கூட பார்க்க முடியாது. அந்த விதத்தில் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எங்களுக்கு வந்ததுக்கு பல்வேறு படிகள் இருந்தாலும் கூட எங்கள் பள்ளிக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. அவர்களுக்கு நாங்கள் பாதம் பணிந்து எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ரொம்ப சீனியர் எங்களுக்கெல்லாம். என்னையும் நானும் தெலுங்கும் வந்து அவங்கள கும்பிட்டுக்கணும். ஏன்னா இப்படி ஒரு அரசியல்வாதியை நாங்கள் வாழ்நாளில் பார்ப்பது அபூர்வம். அந்த விதத்தில் மிக்க மகிழ்ச்சி எங்கள் குடும்பத்தில். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளி ஆண்டு விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே மேடையில் வீட்டிற்கும் தலைவர்கள் அனைவர்களுக்கும், இந்த பள்ளி தாளாளர் மற்றும் அவர் துணைவி அவர்களுக்கும், பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களுக்கும், இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்த பெற்றோர்களுக்கும், ஒரு சிறந்த பள்ளி இந்த இடத்துல வந்து அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த உங்கள் குழந்தைகளை வந்து இங்கே கொண்டாந்து சேர்த்த பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றிகள், அந்த வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் வந்து இவ்வளவு சிறந்த பள்ளி ஏற்படுத்தி அது இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு வர்றதுங்கிறது, அதுக்கு சிறந்த இன்வால்மெண்ட் வேணும். அவங்க வந்து இதை முயற்சியோடு தான் இது நல்லா கொண்டு வரணும். நம்ம ஊருக்கு, நம்ம பகுதிக்கு, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான கல்வி தரணுங்கிற ஒரே மோட்டிவோடு இது ஆரம்பித்த பள்ளி. அதனால தான் ஆண்டோட அருளால் இது சிறந்து வழங்கிட்டுருக்கு. அது இல்லாத ஐயா அம்மா வந்து இதை வந்து 50 குழந்தைகளோடு ஆரம்பித்தாங்க. நாங்கள் இந்த பள்ளி ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷத்தில் ஒரு விழாவுக்கு நான் இன்றைக்கி வந்திருந்தேன். அப்போ அங்கே வந்தப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் வீட்டுக்கு போனதையும் நான் டாக்டர்கிட்ட, நாமளும் நம்ம ஊரில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூலினுடைய விதையே இந்த பள்ளி தான் போட்டுது. இங்கே வந்த ஒரு உணர்வு தான் எனக்கு நாமளும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்காக இந்த விதையை என் மனசில் ஊன்றிட ஐயா, அம்மா மற்றும் அருணுக்கு என்னுடைய நன்றிகளை கலந்த வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். ஆனால் இந்த விஷயம் அருணுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதுதான் ஃபேக்ட். நான் முகஸ்துதிக்காக சொல்லலை, உண்மையே இதுதான். அப்புறம் அதாவது ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதை வந்து பசங்க வந்து எவ்வளோ பேர் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுடைய வழியில் சென்று இதை வந்து முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப அரிது. அவங்களுக்கு வந்து இது வரமிருந்து பெற்ற மகன் வந்து அருண். அதனால் அவங்க அப்பா அம்மா மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ நன்றிக்கடன் செய்யுதுங்கிறது ஒவ்வொரு நிமிஷமாக யோசித்து அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காப்புல.
அதுவும் இந்த முகஸ்துதிக்காக சொல்லலை, கல்விக்கு மட்டும் இல்லை, மக்கள் எல்லாம் நம்ம பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும், பிரச்சனை இல்லாத இருக்கணுங்கிறதுக்காக நிறைய பொது காரியங்களே செஞ்சிட்ருக்காப்புல. உதாரணத்துக்கு இப்போது அது காவேரி கரையில் ஒரு தகன மேடை ஒன்று அமைச்சது வந்து முழுசாக அருணுடைய முயற்சியினால தான். அதனால் இது கல்வியாளர் மட்டும் இல்லாத சிறந்த பொது சேவையில் ஈடுபடுவராக இருக்கிறதுக்காக அவருக்கும் அவருடைய மனைவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கோரிக்கொள்கின்றேன். அடுத்த வருஷம் வந்து 24, 25, 26 சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது சிபிஎஸ்சி கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம ஸ்டேட் சிலபஸில் நாம் படிக்கிறது வந்து மெயினாக மக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது மனப்பாடம் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும், எதுவும் புரிஞ்சு படிக்கிற அளவுக்கு அதில் சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஆனால் சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் அந்த புக்ஸில் எல்லாம் வந்து ஒவ்வொரு எதுக்காக நம்ம இதை செய்கிறோம், ஒவ்வொரு விளக்கமாக ஒவ்வொருத்தையும் புரிஞ்சு படிக்கக்கூடிய அளவு இருக்கிறது தான் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ். ஏன்னா இந்த காலத்தில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் கல்வி கற்றால்தான் அவங்க மேலே காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனும் அவங்களுடைய தாட் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொன்றையும் சிந்தித்து ஒவ்வொன்றையும் செயல்படுறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். ஏன்னா நம்ம இது படிக்கிறோம், அப்படியே போனால் எக்ஸாம் போட்டால் கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு வந்துடும். அப்போ அது வந்து கல்வி அல்ல. கல்வியில் நம்ம சிறந்து இருக்கணும்னா சுயமாக ஒவ்வொன்றையும் புரிஞ்சு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் தான் நமக்கு வந்து கல்வி தரமும் உயரும், குழந்தைகளுடைய இன்டெலிஜென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். மேல் படிப்புக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காகவும் சிபிஎஸ்சி படிப்பு அவசியம். அதை உணர்ந்து தான் வந்து அருண் அவர்கள் இந்த ஏரியாவிலையும் சிபிஎஸ்சி பள்ளி கொண்டுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நன்றியை கோரிக்கொள்கின்றேன். உங்கள் பேரண்ட்ஸு யோசிங்க. ஏன்னா மேபி இப்போ சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் வந்து கொஞ்சம் புக்ஸு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அருண் எல்லாத்துக்குமே கன்செஷன் கொடுத்துருவார், அதை பற்றி கவலை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் குழந்தைகளை வந்து அந்த இதுக்கு மாற்று சிபிஎஸ்சி சிலபஸ்க்கு நீங்கள் மாற்றுனீங்கன்னா அவங்களுடைய அறிவுத்திறன் வந்து அதிகமாகும். அதனால் இது ரொம்ப உங்களுக்கெல்லாம் கிடைச்ச வரப்பிரசாதம். இது எல்லா பெற்றோர்களும் இதை வந்து உபயோகப்படுத்திக்கு வரவங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ 3000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பக்கமாக இருக்கிற இந்த பள்ளி மேன்மேலும் உயர்ந்து நம்ம பக்கத்தில் கிராம பகுதியில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இது உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது ஒரு விஷயம் மறந்துட்டேன். நான் ஒரு பார்க்கில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு இருந்துச்சு, அதுக்கு போயிருந்தேன். நான் அதில் பேண்ட் வாசிட்டு இருந்து யாரை கேட்டாலும் பிகேபி ஸ்டூடெண்ட் சொன்னாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ அருமையாக பேண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் நாட் ஒன்லி படிப்பில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஆகட்டும், பொது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பொது வழியிலே ஆகட்டும், இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப சிறந்து விளங்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்ததுனால நானும் ரொம்ப பெருமைப்படுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.